நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு EC 3452 தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் தான் பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன். ஏதோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து நம்ம பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால் அதாவது நம்ம ஒரு பொருளை வைக்கும் போதோ இல்லை அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெட்டீரியலை வைக்கும் போதோ இல்லை நார்மலாகவோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அண்ட் தென் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த சப்ஜெக்டில் பார்ப்போம். இல்லை பேசிக்காக மெயினாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். பேசிக்காக நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வந்து எது மூலமாக அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் மூலமாக அனலைஸ் பண்ணுறோம். எது மூலமாக அனலைஸ் பண்ணுறோன்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நார்மலாக ஸ்கேலார்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேல்யூவை வந்து நம்ம மேக்னிடியூடில் ரெப்ரசன்ட் அதாவது ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம மேக்னிடியூடில் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதே வெக்டார்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து எது மூலமாக கேரக்டரைஸ் பண்ணுறோன்னா மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டியை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஒரு வேல்யூவை நார்மலாக இப்போ ஏன்றது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டினா எப்போவுமே நார்மலாக நம்ம வந்து ஃபீல்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதில் 3 ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அண்ட் தென் தேர்டாக ஒரு ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இசட் ஆக்சிஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைரக்ஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். இதே நார்மலாக ஸ்கேலார் குவான்டிட்டினா அதோட வேல்யூ மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணோம். இதே அப்போ ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டைரக்ஷனில் போகிற ஒரு குவான்டிட்டி வேல்யூ வந்து இதை வந்து ஏன்னு வச்சுக்கோம். இப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் ஏன்றது வந்து அதாவது ஸ்கேலார் வேல்யூ. அப்போ ஸோ ஏ இது எந்த டைரக்ஷனில் போகுது எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. ஸோ இதை டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா யூனிட் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஏஎக்ஸ் வெக்டார். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட் வெக்டார் சொல்கிறோம். இந்த எக்ஸுன்றது சஃபிக்ஸில் வர எக்ஸுன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ ஒய் டைரக்ஷனில் ஏதோ ஒரு வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சி வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா சி, இது டைரக்ஷன் ரெப்ரசன்டேஷனுக்காக ஏஒய் வெக்டார்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து என்னது மேக்னிடியூட், இது வந்து டைரக்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுது. சிமிலராக இப்போ இசட் டைரக்ஷனில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வேல்யூ பீன்ற வேல்யூ இருக்குன்னா அப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் பி ஏ இசட் வெக்டர். இந்த எக்ஸ்ஒய் இசட்ன்றது டைரக்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து என்னது மேக்னிடியூட் வேல்யூ. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஎக்ஸ் வெக்டார் அண்டு ஏஒய் வெக்டார் அண்டு ஏஇசட் வெக்டார்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட் வெக்டார்ஸ் in the direction of x, y, z axis. ஓகேங்களா? இந்த டைரக்ஷனில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பி வெக்டாருக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டார். இது வந்து டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஒய் ஏஒய் வெக்டர் அண்ட் தென் பிஇசட் ஏஇசட் வெக்டர். இதெல்லாம் ஏதோ ரெப்ரசன்ட் பண்ணுது டைரக்ஷன், அதாவது ஆக்சஸ் டைரக்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ சம்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ஷனை பொறுத்து தான் ஆட் பண்ண முடியும். இது ஏஎக்ஸ், இது ஏஎக்ஸ். நம்ம வெக்டார் குவான்டிட்டியோட சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்குறோம். சம் அண்ட் difference of two vectors. இப்போ 2 வெக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெக்டர் வந்து ஏ வெக்டர் அண்ட் தென் அனதர் ஒன் வந்து பி வெக்டர். இப்போ வந்து இதுக்கான சம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர். இது வந்து ஏ வெக்டர் அண்ட் தென் இது வந்து பி வெக்டர். இப்போ இதோட அடிஷனை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஏ ப்ளஸ் பி வெக்டர்.
இதான் வந்து இதுக்கான டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? இப்போ ஏ வெக்டருக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டர் ப்ளஸ் ஏஒய் வெக்டர் அண்ட் தென் ப்ளஸ் ஏஇசட் அண்டு ஸ்மால் ஏஇசட் வெக்டர் அப்படின்னு ரெப்ரசன்ட். நெக்ஸ்ட்டு அடிஷன் சம்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டர். அப்போ அப்படி எழுதுகிறோம். ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார் ப்ளஸ் ஏஎக்ஸ் வெக்டார். அதாவது இந்த வேல்யூ என்னவோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டரோட வேல்யூ வந்து அடிஷன்றனால அப்படி எழுது. ஓகேங்களா? ஆட் பண்ணி பிஒய் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் பிஇசட் ஏஇசட் வெக்டர். இப்போ இதில் வந்து நம்ம காமனாக இருக்க வேல்யூலாம் எடுக்க போகிறோம். இப்போ இதுலேயும் ஏஎக்ஸ் வெக்டார் இருக்குது, இதுலேயும் ஏஎக்ஸ் வெக்டார். ஸோ இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டர். நெக்ஸ்ட்டு ஒரே மாதிரி என்ன வேல்யூ இருக்குது, இதுலேயும் ஏஒய் வெக்டார் இருக்குது அண்ட் தென் இதுலேயும் ஏஒய் வெக்டார். ஸோ இதை பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஏஒய் வெக்டார் ப்ளஸ் பிஒய் ஏஒய் வெக்டார். நெக்ஸ்ட்டு ஏஇசட் இந்த வேல்யூ ஏஇசட் வெக்டார் ப்ளஸ் பிஇசட் ஏஇசட் வெக்டார். இப்போ நார்மலாக அடிஷன்னா இப்போ 2 வேல்யூஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அதை எழுதிட்டு எல்லாத்தையுமே ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ சிமிலராக அதே மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ காமனாக என்ன இருக்குது, இதுலேயும் ஏஎக்ஸ் வெக்டார் இருக்குது, இதுலேயும் ஏஎக்ஸ் வெக்டார் இருக்குது. ஸோ அதை வெளில எடுக்கலாமா? அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் வெக்டார். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, ஏஒய் அண்டு ஏஒய் வெக்டார். ஸோ அதை வெளில எடுக்கிறோம். அப்போ ஏஒய் ப்ளஸ் பிஒய் இன்ட்டு ஏஒய் வெக்டார். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதில் என்ன இருக்குது, ஏஇசட் வெக்டார், இதுலேயும் ஏஇசட். ஸோ அதை வெளில எடுப்போமா? அப்போ ஏஇசட் ப்ளஸ் பிஇசட் இன்ட்டு ஏஇசட் வெக்டார். ஸோ அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரோட வேல்யூ வந்து இதுதான். நம்ம ஆட் பண்ணி எழுதுறது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டைரக்ஷன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒன்றா ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அப்போ ஏஎக்ஸ் வெக்டார் வேல்யூஸை வந்து சேர்த்து எழுதுவோம். அதே மாதிரி சிமிலராக ஏஒய் வெக்டார்ன்ற போது ஒய் டைரக்ஷனில் இருக்க அந்த வேல்யூஸ் என்னவோ அதை சேர்த்துடலாம். சிமிலராக அதே மாதிரி ஏஇசட் வெக்டார் அந்த டைரக்ஷனில், அதாவது இசட் டைரக்ஷனில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்து எழுதி ஆட் பண்ணுறோம். ஓகேவா? சிமிலராக இதே ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஸுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இதே நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் 2 வெக்டர். அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, டயக்ராமை பொறுத்த ஒரு ட்ரையாங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து ஏ வெக்டார் அண்ட் தென் இது வந்து பி வெக்டார்னா, அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இப்போ ஏ வெக்டார் வேல்யூ என்னது, இந்த வேல்யூவை அப்படி எழுதுகிறோம். ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார். நெக்ஸ்ட் எனக்கு மைனஸ் பி வெக்டார். பி வெக்டார் என்னது, பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் பிஒய் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் பிஇசட் ஏஇசட் வெக்டார். இப்போ மைனஸ் என்ன பண்ணுவோம், உள்ளே கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதுவோமா? அப்போ ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார் மைனஸ் பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டார். நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் பிஒய் ஏஒய் வெக்டார். நெக்ஸ்ட்டு அகைன் இங்கே மைனஸ் போச்சுன்னா பிஇசட் ஏஇசட் வெக்டார். நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸ் வெக்டார் இருக்க டேர்மெல்லாம் சேர்த்து அண்ட் தென் ஏஒய் வெக்டார் இருக்கிறது இது அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் எழுத போகிறோம் சேர்த்து. அப்போ என்ன வரும்னா, ஏஎக்ஸ் வெக்டார் மைனஸ் பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் மைனஸ் பிஒய் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார் மைனஸ் பிஇசட் ஏஇசட் வெக்டார்.
அப்போ இதில் எதை காமனாக எடுக்கலாம், இதில் ஏஎக்ஸ். அப்போ ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏஒய் மைனஸ் பிஒய் இன்ட்டு ஏஒய் வெக்டர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏஇசட் மைனஸ் பிஇசட் இன்ட்டு ஏஇசட் வெக்டர். இதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வெக்டருக்கான வேல்யூ. அப்போ ஏஎம் வெக்டர் மைனஸ் பி வெக்டரோட வேல்யூ இதுதான். இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். எதில் பார்க்க போகிறோம்னா ஸ்கேலார்லேயும் பார்க்க போகிறோம் அண்ட் தென் வெக்டார்லேயும் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெக்டார் குவான்டிட்டியோட நம்ம ஸ்கேலார் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏ வெக்டார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நம்ம வந்து எதை மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு அதை வந்து ஏன்னு வச்சுக்குவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ஏ இன்ட்டு ஏ வெக்டார்னு வரும். இதை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், ஈக்குவல் டு பி வெக்டார். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இன்ட்டு ஏ வெக்டார். இதே டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஏ வெக்டார். இதோட ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த வேல்யூவை பொறுத்து நம்ம வெக்டார் சைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஏ வெக்டார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாட் மல்டிப்ளிகேஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் உடனே ஸ்கேலார் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நினச்சிக்கோன்னா, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா இந்த வெக்டர்ஸ் வேல்யூஸை வந்து நம்ம டாட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு வெக்டார் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏபி அண்ட் தென் இதோட ஒரு வேல்யூ ஆட் ஆகி வரும். அது என்னென்னா காஸ் தீட்டான்ற வேல்யூ ஆட் ஆகி வரும். இப்போ நம்ம ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பட் நமக்கு அவுட்புட் மல்டிப்ளையோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படி கிடச்சிருக்கு. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டாட் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஏ வெக்டாராக இருக்கும்போது இப்போ நம்ம நார்மலாக அகைன் ஒரு பி வெக்டார். இப்போ இதுக்கு ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல தீட்டா, அந்த ஆங்கிளோட காஸ் வேல்யூ தான் இங்கே டாட் ப்ராடக்டில் வரும். ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் த product of the magnitudes of the vectors multiplied by the cosine value. அதாவது a vector and b vectorோட magnitude வேல்யூவோட நம்ம cosine ஆஃப் ஆங்கிளை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை தான் வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் டூ வெக்டர்ஸோட மேக்னிடியூட் வேல்யூ என்னது ஏபி. இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அண்ட் தென் இதோட எதை மல்டிப்ளை பண்ணுறோம் கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். இந்த ரெண்டு வெக்டாருக்கும் பிட்வீனில் ஒரு ஆங்கிள் இருக்கும்ல அதோட கொசைன் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாட் ப்ராடக்ட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கம்யூட்டேட்டிவ் லானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். நார்மலாக நம்ம ஏ வெக்டார் அண்டு பி வெக்டாருக்கான வேல்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். நமக்கு ஏ வெக்டாரோட வேல்யூ என்ன தெரியும், equal to ax vector plus ay vector plus az vector. B vector equal to bx ax vector plus by ay vector plus bz az vector. இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் சொல்ல போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சேம் டைரக்ஷனாக மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட வேல்யூ 1. இதே வேறு டைரக்ஷனாக மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து 0. இப்போ ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ஏஎக்ஸ் வெக்டார் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட வேல்யூ 1. சிமிலராக அதே மாதிரி ஏஒய் வெக்டார் இன்ட்டு ஏஒய் வெக்டாரோட வேல்யூ என்னது 1. அண்ட் தென் ஏஇசட் வெக்டார் அண்ட் ஏஇசட் வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து என்ன 1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதே ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ஏஒய் வெக்டார் ஈக்குவல் டு என்னது 0. நெக்ஸ்ட்டு
ay vector dot az vector இதோட வேல்யூ என்னது 0 and then az vector ax vector இதோட வேல்யூ என்னது 0. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? a vector dot b vector ax vector plus ay vector plus az vector and then இதோட மல்டிப்ளை பண்ணுறோம் bx ax vector plus by ay vector plus bz az vector. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது இன்ட்டு இது and then 1 2 3. ஓகேவா? அப்போ எழுதணும்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ax vector into bx ax vector. Next plus ax vector into by ay vector. Next plus ax vector plus bz az vector normal. Next எதை மல்டிப்ளை பண்ணும்? இது 1 2 3 plus என்ன வரும்? ay vector b into bx ax vector plus ay vector into by ay vector plus ay vector into bz az vector. Next எதை மல்டிப்ளை பண்ணோம்? இது 1 2 3. ஓகேவா? அப்போ என்ன வரும்? az vector into bx ax vector plus az vector dot by ay vector plus az vector into bz az vector. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ax into bx into ax vector dot ax vector. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன வரும்? ax by into ax vector இங்கே என்ன இருக்குது? dot ay vector. நெக்ஸ்ட்டு ax into bz into ax vector dot az vector. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ay bx இது வந்து என்ன வரும்? ay vector dot ax vector. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ay by ay vector dot ay vector ப்ளஸ் ay bz ay vector dot az vector plus az bx az vector into ax vector. Next plus az by az vector dot ay vector plus az bz into az vector into az vector. ஓகேவா? இப்போ எந்த வேல்யூலாம் 0 ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ இதை ஒமிட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? ax ay இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூ 0 ஆயிரும். சிமிலராக அதே மாதிரி ax இன்ட்டு az இருக்குது. அதுக்கு வேல்யூ என்னது? 0. ஸோ அப்போ இந்த வேல்யூமே 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ay இன்ட்டு ax அதோட வேல்யூ என்னது? 0. ஸோ அப்போ இந்த வேல்யூவும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ay இன்ட்டு ay இன்ட்டு ayயோட வேல்யூ வந்து 1. சிமிலராக அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? ax இன்ட்டு ax இங்கேயும் ax இன்ட்டு ax அப்போ இதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ay இன்ட்டு az அப்போ இதுவும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? az இன்ட்டு ax இருக்குது. ஸோ அப்போ இதுவும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? az இன்ட்டு ay இருக்குது. அப்போ இதுவும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? az இன்ட்டு az அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரும். ஸோ நமக்கு என்ன வரும்? ax bx ப்ளஸ் இது என்னது? ay by ப்ளஸ் az bz. அப்போ நம்ம ரெண்டு வெக்டார் ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ மட்டும்தான் வருது? இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி மட்டும்தான் வருது. ஸோ 2 வெக்டர்ஸை வந்து நம்ம டாட் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன தான் வரும்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான் வரும்.
வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டார் மல்டிப்ளிகேஷன். வெக்டார் மல்டிப்ளிகேஷனை நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறோம். இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார்னு 2 வெக்டார்ஸ் இருக்குது. இந்த 2 வெக்டார்ஸை வந்து கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்ட்டு மார்க் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அது வந்து என்னென்னா வெக்டார் மல்டிப்ளிகேஷன். இதே டாட் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அது வந்து டாட் ப்ராடக்ட் இல்லைனா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும், ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார். அண்ட் தென் பி வெக்டாரோட வேல்யூ என்ன, ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏஇசட் வெக்டார். ஓகேங்களா? இப்போ இதை வந்து மேட்ரிக்ஸில் இருப்போம். ஃபஸ்ட்டு என்ன குவான்டிட்டினா ஏஎக்ஸ் வெக்டார், நெக்ஸ்ட்டு ஏஒய் வெக்டார், நெக்ஸ்ட்டு ஏஇசட் வெக்டார். இப்போ இதுக்கான மேக்னிடியூட் ஏஎக்ஸில் வந்து ஏக்கான மேக்னிடியூட் என்னது ஏஎக்ஸ், ஏஒய் வெக்டாருக்கு மேக்னிடியூட் ஏஒய், நெக்ஸ்ட்டு ஏஇசட்கான மேக்னிடியூட் ஏஇசட், நெக்ஸ்ட்டு பி வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸ்க்கான வேல்யூ பிஎக்ஸ், இதுக்கு வந்து பிஒய், நெக்ஸ்ட்டு பிஇசட். இதுக்கு மல்டிப்ளிகேஷன் வேல்யூ ஃபைன் பண்ணால் என்ன பண்ணுவோம், சிமிலராக மேட்ரிக்ஸ் மாதிரி தான் ஏஎக்ஸ் வெக்டார் இன்ட்டு ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஒய். சரிங்களா? மேட்ரிக்ஸில் இந்த வேல்யூனா இது மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம்ல சிமிலராக, அதே மாதிரி தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏஒய் வெக்டார் இன்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎக்ஸ் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏஇசட் வெக்டார் இன்ட்டு ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ். இந்த ஸ்கேலார் வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதான் வந்து வெக்டார் மல்டிப்ளிகேஷன். இப்போ பி கிராஸ் ஏ வெக்டார், பி கிராஸ் ஏவோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன மேக்னிடியூட் சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூடில் பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி சைன் தீட்டா. இதான் வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூ.